நல்ல கவனிங்க. சக்கரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் மகிழ்ந்து களி கூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியும் ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். மகளே சீயோன் மகிழ்ந்து களி கூறு. சூப்பர்லாங்க. மகளே எருசலேம், ஓ நீ ஆர்ப்பரித்திரு, இதோ உன் அரசர் உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் வெற்றி வேந்தர், எளிமையும் உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மரியின் மேல் ஏறி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி சீயோன் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தையைத்தான் இந்த குருத்தோலை பவனியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டதை ஜனங்கள் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாய் வெளிப்பட போகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சீயோனின் ராஜாவாக வெளிப்பட போகிறார். எனவே நீ மகிழ்ந்து களி கூறு. கண்ணீரோடு கூட இருக்கிறாய் அல்லவோ, பலவீனத்தோடு இருக்கிறாய் அல்லவோ, எங்களை யார் ஆழ்வார்கள் ஐயா, எங்கள் ஆளுகை எல்லாமே எங்களை கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது, எங்கள் ராஜாக்கள் எங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அருமையான சீயோன் பிள்ளைகளே, சூப்பருங்க. நீங்கள் மனம் தளராதிருங்கள். உங்களுக்காய் ஒருவர் வரப்போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை குறித்து சக்கரியாவும் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த நாளைத்தான் இந்த நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் இதை வாசிக்கின்றோம். இது வெளிப்படுகிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய் இதோ உன் ராஜா என்று சொல்லி கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை சீசர்கள் அறியாதிருந்தார்கள், ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். ராஜா என்றால் இன்றைக்கு ராஜ்யத்தை பிடித்து விடுவார், அவர் ஆளுகை செய்வார் எருசலேமை. நல்ல கவனிங்க. சீயோன் என்றால் நமக்கு நன்றாக தெரியும், வலுவூட்டல் என்று சொல்லி அர்த்தம். வலுவூட்டுகிற அந்த அனுபவம் சீயோனுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இது தாவீது நகரமாய் மாற்றப்பட்டது. சீயோன் கோட்டையை தாவீது வெற்றி பெற்ற பிற்பாடு தாவீது நகரம் என்றது அழைக்கப்படுகிறது. பிற்பாடு எருசலேமின் நகரம் என்றெல்லாம் அதற்கு பெயர் மாற்றம் வந்து அந்த எருசலேமை குறித்துதான், எருசலேமின் ஜனங்களை குறித்துதான் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். சீயோனே நீ மகிழ்ந்து களி கூறுகிற நாள் வந்து விட்டதையா. குருத்தோலை பவனியில குருத்தோலையில் ஏந்தி கொண்டு அப்படியே நம்ம ஓசானா 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 என்று சொல்லிக்கொண்டே நாம் போவோம். உண்மைதானே? பயங்கரமான சத்தியங்க, பயங்கரமான என் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஓசானா. என் மீட்பை நான் காண்கிறேன், என் மீட்பரை நான் காண்கிறேன், என் ரட்சிப்பை நான் காண்கிறேன் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அழுத்தம் ஓசானா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன், மீட்பரை கண்டுகொண்டேன், என் ராஜாவை கண்டுகொண்டேன், என்னை உயர்த்துகிறவரை கண்டுகொண்டேன் என்று வெற்றி ஆர்ப்பரிப்போடு கூட ஜனங்கள் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார்கள். முன்னும் பின்னுமாய் ஓசானா என்று சொல்லி அவர்கள் துதித்து ஆராதித்து இயேசுவை அழைத்து கொண்டு பவனி வருகிறார்கள். எருசலேமுக்குள் நுழைகிறார். காத்திருக்கிறார்கள். எருசலேமின் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். ராஜா வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அவங்க காத்திருந்த அந்த மனநிலை வேறு விதமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு எருசலேமை பிடித்து அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி. நான் சொல்லட்டுமா, இதன் ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு இருதயம் தேவனால் ஆளுகை செய்யும்படியாக ராஜாவாக அவர் அனுப்பப்பட்டார். உங்கள் இருதயத்தின் ராஜா தேவனாகிய கர்த்தர். நீங்கள் தான் எருசலேம். உங்கள் இருதயம் எருசலேமாய் இருக்கிறது. இந்த எருசலேமுக்கு இருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளை விரட்டி அடித்து ஜெயமாய் ஆண்டவர் இயேசுவோ உங்களுக்கு வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் அவர் வெற்றியின் அனுபவம். ரட்சிப்பு என்றால் என்ன? இதோ இஸ்ரவேலின் ராஜா எனக்குள் வந்திருக்கிறார் என்பதுதான். எனக்குள் இருந்த அடிமைத்தனத்தின் ஆவியை விரட்டிவிட்டு அவர் ஜெயித்தவரை எனக்குள் வாசம் பண்ணுகிறார். சத்தியங்க இதெல்லாம். அறியாமல் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அறிந்து கொண்டாடுங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னை ஆலயத்தை போகிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னை ஆளுகை செய்கிறவர் ஐயா. நான் ஜெயிச்சிட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் எனக்குள் எனக்குள் எருசலேமாகி எனக்குள் இஸ்ரவேலின் ஆலயமாகி எனக்குள் அன்றை கட்டிடங்களாய் கட்டப்பட்டது ஆலயம். ஆர்ப்பரிப்போடு போகிறார்.
போன முதல் வேலை இயேசு செஞ்ச வேலை, ஆலயத்திற்குள் இருந்த புறாவிற்கிறவர்கள், நாணயமாற்றுகிறவர்கள், எல்லா வியாபாரிகளை அடித்து துரத்தி சொன்னார், என் வீடு ஜெப வீடு ஐயா, கள்வர் குகைகளாய் மாற்றியிருக்கிறீர்களே. நம் இருதயமாய் எருசலேம் கள்வர் குகையாய் மாறினபடியினாலே இயேசு நமக்காய் வந்து புறப்பட்டு நமக்குள் இருக்கிற கள்வர்களை விரட்டி ரட்சிப்பை தந்த அனுபவம் இந்த நாளின் அனுபவமாய் இருக்கிறது. அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சபையில் காட்டுகிறார்கள் என்று மட்டும் அப்படியே நினைத்து கொண்டு பாரம்பரியமாக அதில் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. பாரத்தை இறக்கி வைக்கிறவர்களாய் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். என் கர்த்தரிடத்தில் பாரத்தை இறக்கி வைக்கிற நாள் இது, வெற்றியை நாள். ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் இன்னைக்கு ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள். இன்னைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களும் என் இருதயமாய் எருசலேமை என் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினாலே ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, என் சந்ததிகளை சேதப்படுத்தாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தாது. என் இருதயம் தேவனால் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. சீசர்களும் அறியலை, ஜனங்களும் அறியல. ஆனால் கர்த்தர் தெளிவாய் காரியத்தை நடப்பித்தார். பாடுபடுவதற்கு முன்பதாய் இந்த வெற்றி பங்குனியை செய்து காண்பித்தார். உலகத்தை ஜெயிச்சிட்ட ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தி தான் சிலுவைக்கு போனவர் இயேசு கிறிஸ்துவானவர். கழுதையின் மேல் பவனி வருகிறார். யோசித்து பாருங்க, நம்ம மேல பவனி வரக்கூடிய இயேசு நம்ம எருசலேமாய் மாற்றி ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இதை மட்டும் மைண்டில் வைத்து இன்னைக்கு சர்ச்சுக்கு போங்க, கொண்டாடுங்க, மகிழ்ந்து கொண்டாடுங்க. வெற்றியின் ராஜா எனக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு சத்தியத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் கொண்டாடுங்கள். கண்களை மூடுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் தேவனாய் கர்த்தர் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க மேலே கர்த்தரின் மகிமை ஊற்றப்படுவதாக, தேவ வல்லமை ஊற்றப்படுவதாக, தேவ கிருபை ஊற்றப்படுவதாக. கர்த்தரின் ஆளுகைகள் பிள்ளைகள் மேல் இருப்பதை நாங்கள் உணரும்படி ஆண்டவரே இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டாட, வெற்றியோடு கொண்டாட, ஆர்ப்பரித்து கொண்டாட. ஓ மகளே சீயோனே மகிழ்ந்து என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட கொடுத்த நல்ல நாளுக்காக, நேரங்களுக்காக, இந்த அதிகாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.